ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்து 10 கிலோ அளவுக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பார்க்குறேன். அதுக்கு ஸோ லைட் ப்ரௌன் தான் இந்த காம்பினேஷன் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும்னா அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேலு மஹால் இருக்கும் திண்டுக்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு 1200 பேர்த்துக்கு சைவம் அசைவம் பண்ணுறோம். மெயினாக வந்து அசைவம் தான் பண்ணுறோம். சைவம் ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மல் நம்ம ஃபுல்லாக மட்டனு சிக்கன் பார்த்துருப்பீங்க, மட்டன் பார்த்துருப்பீங்க, மஷ்ரூம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பிரியாணி பண்ணலாம், திண்டுக்கல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்து 10 கிலோ அளவுக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பார்க்குறேன். அதுக்கு 1 லிட்டர் எண்ணெய் ஊத்துறேன். 1 லிட்டர் எண்ணெய் ஊத்திட்டேன். இப்போ வந்து 1 லிட்டர் நெய் ஊத்த போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து முதலே வந்து விறகெல்லாம் போட்டு எரிய விட்டுட்டோம். ஆல்ரெடி ஒரு 3 டேக்ஸ் வந்து தம் போட்டிருக்கோம் மட்டன் பிரியாணி. அதுல இருந்து கங்கு எடுத்து போட்டு எரிய விட்டுட்டேன். கங்கு நல்லா விழுந்தா மட்டும்தான் சாப்பாடு தம் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா கங்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, கரெக்டா இருக்கும். அதுக்காக வந்து அடுப்பு ஏற்றலாம். நம்ம வந்து அடுப்புல ஏற்றிட்டோம். இப்போ வந்து புதினா போட போறேன். புதினா பாத்தீங்கன்னா அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு புதினா வாங்கி ஆஞ்சு அப்படியே ஃபுல்லா 1/2 கிலோ புதினா போடுறேன். அதே மாதிரி அந்த 1/2 கிலோ புதினா 1 கை அளவுக்கு எடுத்து வெஜிடபிள் குருமாக்கு போட்டுருக்கேன். இதுல பெரிய வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 110 கிராம் 150 கிராம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமாக்கும், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு போட்டுக்கலாம். நைஸா வெட்டின பெரிய வெங்காயம். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா 10 கிலோ போடுறதுனால மொத்தம் 80 கிராம் அளவுக்கு போடுறேன். இதை 40 கிராம் அளவுக்கு இருக்கு. எல்லாம் பதவிட்டதுக்கு அப்புறம் மசாலா வைக்கல. எப்பவும் போல பண்ற அதே ஸ்டைல் தான். மட்டன் பிரியாணி பண்ற மாதிரி தான். நல்லா கருகு விட்டாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டாணி. இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வாங்கின பட்டாணி, காஞ்ச பட்டாணி அல்ல. இந்த பட்டாணி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் வந்து மீன் ஆட் பண்ணுறேன். கேரட், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 3/4 கிலோ சேர்ந்து மொத்தம் 1.5 கிலோ இருக்கு. இந்த 1.5 கிலோ 1 கிலோ பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கும், 1/2 கிலோ பாத்தீங்கன்னா குருமாவும் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ண போறோம். 10 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ அளவுக்கு பூண்டு. ஸோ பூண்டை வந்து தோல் எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம், அது போட்டுக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு பூண்டு. இதில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க, அது சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ அளவுக்கு திப்பியாக அரைச்சிருக்கேன். இதோட இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு, இஞ்சி ஒரு 1/2 கிலோ. அது பொறுமையா இருங்க, வலிக்கிற போது. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு. ஏன்னா அது வெஜிடபிள் பிரியாணி தக்காளி எசன்ஸ் எல்லாம் இறக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போதும். அதான் ஒரு 200 கிராம் அளவுக்கு. மல்லித்தலை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. இதோட பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 சேர்ந்த காம்பினேஷன். பட்டை பார்த்தீங்கன்னா 75 கிராமு, ஏலக்காய் 25 கிராமு, கிராம்பு வந்து 10 கிராம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கலரே கிடையாது. லைட் ப்ரௌன்ல கொண்டு வரணும். அப்படிதான் பாட்டிக்காரங்க கேட்டிருக்காங்க. ஸோ லைட் ப்ரௌன் தான் இந்த காம்பினேஷன் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும்னா பட்டை ரேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 25 கிராம் சேர்த்து 100 கிராம் கூட நீங்கள் போடலாம். மசாலா நம்ம போட்டாச்சு. பாருங்க, மசாலா வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்தில் என்ன செய்ய போறோம், உப்பு ஆட் பண்ண போறேன். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு கை திருப்பி பிடிச்சோம்னா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு போடலாம். ஒரு படிக்கு. ஸோ 6 படிக்கிறதுனால நான் வந்து 5 கை அளவுக்கு போடுறேன். 6 கையே போடலாம், கரெக்டாக இருக்கும். 6 கை போட்டாச்சு. எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் லெமன் மட்டும் ஆட் பண்ணணும். ஒரு 8 பல் அளவுக்கு லெமன் குடிச்சிருங்க. சாறு ஊற்றிடுறேன் நான். பட்டை இங்கே இருந்து
பச்சை மிளகா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி உழவு ஊற்றிட வேண்டியதான். இந்த கேப்ல நம்ம 6 படி 10 கிலோ பார்த்தீங்கன்னா இந்த படி கொஞ்சம் பெரிய படி 6 படி அளவுக்கு அரிசியை வந்து அரிசி ஊற போட்டுருக்கோம் பாருங்க. இதுல தயிர் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு தயிர் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணியாச்சு. மசாலா பாருங்க எல்லாம் போட்டாச்சு. நேரமாக மசாலாவுடைய கலர் மாறிக்கிட்டே வரும். லைட்டா ப்ரௌனா மாறும். பச்சை மிளகா கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆன வரைக்கும் நம்ம வதக்கிட்டு நம்ம உணவுத்துல சரியா இருக்கும். இந்த கேப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெஜ் பிரியாணி வதங்கிறது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள வெஜ் குருமா நம்ம ரெடி பண்ணிடலாம். வெஜ் குருமா பார்த்தீங்கன்னா நிறைய உங்க ஐட்டங்கள் சொல்லிட்டேன். இதுலயே என்ன செய்ய போறேன்னா வச்சுக்கக்கூடிய 1/2 கிலோ அளவுக்கு கூடிய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுறேன். மொத்தமாக இதே நான் போட்டுடுறேன். மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பூண்டு, வெறும் 1/4 கிலோ போட்டால் மட்டும் போதும். ஆனால் வந்து ரொம்ப அதிகமான மசாலா போடாமல் லைட்டான மசாலா மட்டும். ஒரு 350 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு காம்பினேஷனில் மசாலா எடுத்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். போட்டுட்டேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். இதில் வந்து எல்லா மசாலும் வேக விட்டுட்டு தான் தேங்காய் நடக்கல்ல கசகசா 3 ஆட் பண்ண போகிறோம். அதுக்குள்ள எல்லா மசாலும் மொத்தமாக இறக்கிக்கிட்டு இருக்கேன். இதில் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு, மிளகாய் தூள், பெப்பர் ஒரு 50 கிராம் அளவுக்கு, சீரகத்துக்கு இதே அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுருவேன். சீரகத்துக்கு இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா ஒரு 50 கிராம் அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு போடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய், நடக்கல்ல, கசகசா 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா பக்காவான வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த கேப்ல அந்த வெஜிடபிள் மசாலா வெந்திருச்சு பிரியாணிக்கு நம்ம உள்ள ஊற்றிடலாம். முகம் கொஞ்சம் ஓவரா இருக்குது என்வாமெண்ட். மசாலாம் வதங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். பச்சை மிளகாவுடைய கலர் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌனா மாறிடுச்சு. இந்த பக்கம் அப்படின்னா நம்ம உழவு ஊற்றிடலாம். அதுக்கு வந்து 3வது தம்ம உடைக்க போறேன். 3 தேக்ஸா நம்ம பிரியாணி போட்டிருக்கோம். 3வது தேக்ஸா உடைக்க போறேன். அங்க போயிடலாம். நல்லா மசாலா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டா 6 படி அரிசி இருந்துச்சு, அதுக்கு 9 படி தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். 1க்கு 1.5 படி அளவு, அதே அளவு தான். மட்டன் பிரியாணிக்கு போகிற அதே அளவு தான். 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி. இந்த படியில் நான் அளந்தேன் 6 படி இருந்துச்சு. கொஞ்சம் 9 படி தண்ணி வைக்கப்பேன். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஒன்று உள்ள ஊற்றியாச்சு பாருங்க. இப்போ நம்ம மூடியை போட்டு உலக ஆயிடும். என்னக்கா பண்ற? சோறு அடிக்கிறீங்களா? எதுக்கு தண்ணியில ஊத்துறீங்க சொல்லுங்க. சுடுதண்ணி ஊத்துனா வேகமா எரியுமா? சொல்லுங்க. பாருங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி சுடுதண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வேகமா எரியுது கேஸ். இதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி. இந்த வீடியோ எடுக்கும்போது கத்துவாங்க. தண்ணீர் 5 லிட்டர் ஊற்றிருக்கோம்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இதோட அள்ளித்தலை ஒரு 150 கிராம் அளவு, அதாவது ஒரு கை அளவுக்கு. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு. இதெல்லாம் பட்டை இறக்கம் கொஞ்சமாக எடுத்து சொன்னல கிரேவி பண்ணலாம். அந்த பட்டை இறக்கம் அவ்வளோ. கொஞ்சம் லிக்விடா வச்சு வேக வைங்க. நிறையா வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாகவே. ஸோ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வைங்க. தனியாக இருந்தால் பரவாயில்ல, தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம்னா அதுக்கு எப்படியா மாறிடும். மெட்டல் எல்லாம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா லைட்டாக கலர் மாறினா போதும். பிரியாணி மாதிரி கலர் மாறிச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் உடைய ஆரம்பிச்சு தேங்காய் ஊற்றி கொதிக்க விடும்போது தேங்காய் பச்சை வாழை போகும். அதனால இது 10 நிமிஷம் பச்சை மிளகா போட்டால் 10 நிமிஷத்துலேயே உடனே நீங்கள் தேங்காய் ஊற்றுறீங்கன்னா தேங்காய் பச்சை வாழை போடுறதுக்கு இதுக்கு சரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரியே பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கசகசை நடக்கலை போடலாம். கசகசை ஒரு 1/4 கிலோ, நடக்கலை 1/4 கிலோ, ரெண்டுமே ஈக்குவல் அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சிடும். அரைச்சி நான் இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேங்காய் அளவுக்கு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். சில்லு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ண போகிறோம்.
5 தேங்காவை சில்லு அடிச்சு அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தேங்காய் கசகசா பச்சை வாடை போச்சு அப்படின்னா சுவையான வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடும். உலை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி அள்ளிட்டோம், அரிசியை போட்டுடலாம் வாங்க. கொடுத்தா பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க சாப்பாடு அரைவேக்காடாக இருந்திருக்கும். அரிசி மரம் தெரியும், பயந்துடாதீங்க எப்போவுமே. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கும் போது தெரியுதோ எப்போ பயந்துடாதீங்க. இதுதான் தம் பிரியாணிங்கிறது. அரைவேக்காடாக அரிசி வேகும். வெளியே எடுத்துட்டு தங்கு மேலே போடும்போது கீழேயும் அனல் மேலேயும் அனல். அப்போ என்ன ஆகும், 2 சைடும் அனல் பாயறதுனால அரிசி வந்து சுமாராக கன்வெர்ட் ஆயிடும். நம்ம ஊற்றிருக்க தண்ணி அப்போ வெளியே வரும். தண்ணியும் சரி எண்ணெயும் வெளியே வந்து சாப்பாடை மாற்றிடும். இப்போ நம்ம தங்க வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு பார்த்தோம் கரண்டி எடுங்க, கரண்டி எடுத்துங்க, வேணத்தை போட்டுடலாம். தங்களி கொடுப்பா. கங்க நிறைய போடுங்க, மேலே எரியட்டும். இது பேர் தான் தம் பிரியாணிங்கிறது. அனல் பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் இருக்கிற பேர் தான் தம் பிரியாணி. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா திண்டுக்கல் சைடு ஃபுல்லாக முக்கால்வாசி எல்லாமே இதான் பண்ணுவாங்க. சில பேர் மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா மேலே பேருக்கு கொஞ்சமாக அங்கே வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. அது என்னென்னா தண்ணியோட அளவு மாத்திரத்தை பொறுத்து இருக்குது. நம்ம ரெகுலராக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா பொலிவாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். அடுப்பு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமா எப்படி எழுதிச்சு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து பார்த்தேன். ஊற்றிருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா குருமா ரெடி ஆகிடுச்சு. இருக்கும் இதில் உப்பும் காரமும் செக் பண்ணேன், பக்காவாக இருக்குது. அவ்வளோ முடிஞ்சு சூடான சுவையான வெஜ்ஜல் குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தம்ம உடச்சிட்டு 2 காமிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தம்மு போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம தம்ம உடச்சிக்கலாம். பட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. பாட்டு 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 பாட்டு